அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்எஸ்ஆர்பியில் ஃபயர் சர்வீஸில் ஒரு புதுசாக ஒரு வேக்கன்சி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அது வந்து இந்த வருடத்தில் எப்போ வரும், அதுக்கு எவ்வளோ வேக்கன்சி வரும், ப்ளஸ் எஸ்எஃப்ஓ வந்து கூடுதலாக வந்து நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் வேறு ஒரு அப்டேட் புதுசாக நமக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு எஸ்எஃப்ஓ பற்றி. அதில் எவ்வளோ வேக்கன்சி வரும் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பாருங்கள், ஜியோ வந்திருக்கு 10/6/2026 வந்திருக்கு. இது என்னென்னா ஃபயர் சர்வீஸ் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸு, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் இதை பற்றி தான். இதில் வந்து இருக்கக்கூடிய டிரைவர்ஸ், அதாவது ஃபயர்மேனுக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக டிரைவர்ஸ்க்கு வந்து எடுக்கிறது கிடையாது. ஃபயர்மேனில் இருக்கிறவங்களுக்கே உள்ளே போனதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுத்து அது மாதிரி பண்ணுறாங்க. இது மாதிரி ப்ளஸ் அது இல்லாமல் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு இந்த டிரைவருக்கு ஷார்ட்டேஜ் ஆகிறதால புதுசாக ஒரு வேக்கன்சி க்ரியேட் பண்ணால் வெளியிருந்து வரப்பவே இது போல் ஒரு டிரைவராக அவங்க வரப்போ அவங்க இன்னும் வந்து சரியாக வந்து இருப்பாங்க. இது மாதிரி நிறையா காரணங்களுக்காக இந்த போஸ்ட் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதால நமக்கு வந்து வேக்கன்சி வந்து ஃபயர் சர்வீஸில் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு எஸ்எஃப்ஓவும் செப்பரேட்டாக போன ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் 8 வேக்கன்சி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். இந்த முறை கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். அதேமாதிரி இந்த ஃபயர்மேனில் இந்த டிரைவருக்கு உங்களுக்கு என்ன எலிஜிபிள்னால், நம்ம எப்பவும் போல் பிசிக்கு என்ன எலிஜிபிளோ அதே தான். ப்ளஸ் உங்களுக்கு இதில் என்ன கூடுதலானா உங்களுக்கு ஹைட்டுலாம் உங்களுக்கு இதில் குறைவாக இருக்குது. பார்க்கலாம். 10th குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இது அப்பாயின்மெண்ட் பை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். உங்களுக்கு ஃபயர்மேன் டிரைவர் வந்து உங்களுக்கு டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அதேமாரி உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு தாம்பரம் ஃபயர் ஸ்டேஷனில் தான் உங்களுக்கு இந்த இனிஷியலாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மார்க் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 மார்க்ஸு. ஹெவி லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஃபயர்மேன் டிரைவருக்கு வந்து மாணவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து அதுக்கு இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அதேமாரி பாருங்கள், வயசு பாருங்கள் 21லேருந்து 28 வரை. நிறைய மாணவர்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி கேட்டிருந்தீங்க. நீங்கள் இந்த காக்கி உடைய அணியணும் அப்படின்னா நீங்கள் இப்போவே நீங்கள் போய்ட்டு எங்கேயாவது டிரைவிங் ஸ்கூலில் டிரைவிங்கில் நீங்கள் லைசன்ஸ் எடுத்து இது பண்ணிக்கோங்க. ஹெவி வெஹிக்கிளுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிரைவிங் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், ஷுட் ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள், இது கண்டிப்பாக இந்த டிரைவிங் லைசன்ஸ் வேணும். அதால் ஐஆர்டிசி, அதால் இதில் நீங்கள் இந்த இது வாங்குறப்போ மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், 10th பாஸ் தான் உங்களுக்கு பிசி பொறுத்தவரை. தமிழ் எலிஜிபிலிட்டியில் உங்களுக்கு 80 மார்க்கு. நீங்கள் வந்து அதில் 40% எடுக்கணும். 32 மார்க் எடுக்கணும். தமிழில் 80க்கு 32 எடுக்கணும். அதேமாரி ஜிகே பாருங்கள், ஜிகே வந்து 70 மார்க்ஸ். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக எடுக்கணும். கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வரும். நீங்கள் 60+ கண்டிப்பாக எடுக்கணும். இப்போது இந்த டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு எப்படி வரும்னா, உங்களுக்கு நார்மல் நம்ம பிசி வேக்கன்சி கூட இந்த வேக்கன்சியை ஆட் பண்ணிடுவாங்க. நமக்கு தெரிஞ்சு எப்படின்னா ஏஆர் டிஎஸ்பி ஃபயர்மேன் போட்டு இது அடுத்ததாக வந்து ஃபயர்மேன் டிரைவர் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணி போடுவாங்க. அப்படி தான் உங்களுக்கு வேக்கன்சி க்ரியேட் பண்ணுவாங்க. அதேமாரி உங்களுக்கு வேக்கன்சி வந்து ஃபயர்மேன் இந்த டிரைவர் பொறுத்தவரை நம்மளுக்கு தமிழ்நாட்டில் மொத்தமாக 384 ஃபயர் ஸ்டேஷன் ப்ளஸ் விங்கு எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். 384 கிட்ட இருக்குது சுமார். அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 200+ வேக்கன்சியாவது கண்டிப்பாக இருக்கும் இந்த டிரைவர் போஸ்டிங்க்கு. பாருங்கள், கேண்டிடேட்டுக்கு ஹைட் மெஷர்மெண்ட் பாருங்கள். ஹைட் வந்து உங்களுக்கு 168 இருந்தால் போதும். பாருங்கள், இந்த ஹைட் யார் குறைவாக இருக்குங்களோ, நம்ம நார்மலாக பிசிக்கு வந்து 170 வேணும். இதில் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, 2 சென்டிமீட்டர் குறைவாக இருக்குது. அதால் நம்மளால் ஹைட்டு கம்மியாக இருக்கே, நம்மளால் இந்த வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் மாணவர்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அவங்களாம் ரிஜெக்ட் ஆனவங்க எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு போங்க. அதே மாதிரி உங்களுக்கு எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 165 ஹைட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் பொறுத்தவரை நம்ம பிசி ஃபிசிக்கல் சேம் ஃபிசிக்கல் தான். இதில் எதுவும் பெருசாக மாற்றங்கள் இருக்க மாதிரி தெரியல. அதேமாதிரி உங்களுக்கு மார்க்ஸு எல்லாமே என்சிசி ஸ்போர்ட்ஸு என்எஸ்எஸ்ஸு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நார்மலாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு மார்க் கொடுக்குறாங்க. பாருங்கள், டோட்டல் பாருங்கள், ரிட்டன் எக்ஸாம் மார்க் 70 மார்க்ஸு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டு வந்து 24 மார்க்ஸு, ஸ்பெஷல் மார்க்ஸு சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஒரு 6 மார்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க.
மாணவர்கள் வந்து விருப்பம் இருக்க மாணவங்க இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்குங்க. உங்களுக்கு இப்போவே நீங்கள் போயிட்டு இது பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வருடம் நவம்பர் மாதத்தில உங்களுக்கு கண்டிப்பா வந்து எஸ்ஐனுக்கான நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மாதத்துக்கு முன்னாடியோ, இல்ல நவம்பர் மாதத்துலயோ உங்களுக்கு வந்துரும். அதில வந்து எஸ்எஃப்ஓ வேக்கன்சி இந்த வருடத்தில 26 வேக்கன்சி வரும். அதுக்கான ஒரு நமக்கு ஃபயர்மேன் நம்மளோட ஃபயர்மேன் இருக்காங்க. அவங்க அப்டேட் படி உங்களுக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா இந்த ஒரு வருஷம் எஸ்எஃப்ஓ வேக்கன்சி இருக்கு. 26 வேக்கன்சிக்கு மேல இருக்கும். அதால எஸ்ஐக்கு படிக்கிறவங்க அதுக்கேத்த மாரி படிங்க. 26 வேக்கன்சி தான் இருக்கு. அதால நீங்க அதுக்கேத்த மாரி நீங்க நல்லா படிங்க. டாப் மார்க்ல வரவங்க மட்டும் தான் எஸ்எஃப்ஓக்கு முடியும். அதேமாரி உங்களுக்கு ஃபயர்ல உங்களுக்கு பிசில இந்த முறை வந்து இந்த வருஷம் நெறைய வேக்கன்சி எடுப்பாங்க. அதால விரைவில பிசி நோட்டிஃபிகேஷன் 2 ஆர் 3 மந்த்ல உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. டெக்னிக்கல் எஸ்சி நோட்டிஃபிகேஷன் விரைவில வந்துரும். உங்களுக்கு மிக விரைவில வந்துரும். 1 ஆர் 10 to 20 டேஸ்ல உங்களுக்கு டெக்னிக்கல் நோட்டிஃபிகேஷன் வந்துரும். அத பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிசி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரத்தில வந்துரும். அதனால இந்த வருஷம் பிசி வேக்கன்சி வந்து அதிகமா இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் வந்து 5000க்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காம்படிஷனும் ஹெவியா இருக்கும். அத மாணவர்கள் வந்து இப்பயே படிக்க ஆரம்பிச்சுக்கங்க. நேரத்த வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம வந்து கிளாஸ் வந்து இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிசி, எஸ்ஐக்குலாம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 மாதம் ஆயிருச்சு. அதால 3 மாதம் ஆயிருச்சு பாருங்க. அப்போ 3 மாதம் நீங்க வந்து பின்தங்கியிருப்பீங்க. அதால இப்பயே நீங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தா படிக்கலான்லாம் முடியாது. காலத்துக்கு ஏற்பவாறு உங்களுக்கு காம்படிஷன் வந்து ஹெவியா இருக்கும். வேக்கன்சி அதிகமானாலும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு மாடிஃபையா உங்களுக்கு கஷ்டமாவும் இருக்கும். அதேமாரி உங்களுக்கு நீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து விரைவா படிக்கணும். பிஃபோரா படிக்கிறப்ப மட்டும் தான் சக்சஸ்ஃபுல் பெர்சன் நீங்க எல்லாமே கேட்டீங்கன்னா, எல்லாருமே மேக்ஸிமம் 1 வருஷம் படிச்சிருப்பாங்க. 68 நீங்க 65 மார்க் எடுக்கணும்னா, கண்டிப்பா நீங்க இப்பத்துலேருந்து நீங்க படிச்சீங்கன்னா தான் முடியும். அதால நீங்க ஒரு 6 மாதம் காலங்கள் நீங்க உட்காந்து படிச்சீங்கன்னா தான் பிசி எக்ஸாம் பாஸ் ஆக முடியும். எஸ்ஐ பொறுத்தவரை கண்டிப்பாக 1 வருஷம் நீங்க படிச்சே ஆகணும். படிச்சா மட்டும் தான் நீங்க கிளியர் பண்ண முடியும். அதனால மாணவர்கள் அதுக்கேத்த மாரி இப்பயே படிக்க ஆரம்பிச்சுருங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன். இந்த பிசி கேஸ் பத்தி உங்களுக்கு விரைவில நான் அப்டேட் பண்றேன். உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து விரைவில உங்களுக்கு முடிஞ்சிரும். முடிஞ்சோனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.